ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம கையில் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நீங்கள் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? ஸோ கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல் ரிவ்யூ அண்டு அன்பாக்சிங் தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட ஒரு சின்ன நைஃப் தான் இருக்குது. இது நைஃப் கூட கிடையாது, ஒரு அசம்பிளியில் வந்து இருக்க ஒரு நைஃபு. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் என்னங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பூயாவோட வயர்டு மைக். ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே இருக்க மைக்கை காட்டுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் என்னங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இந்த வயர்டு மைக் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் யூஸ்க்கோ இல்லைனா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது யூஸுக்கோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்ல வராங்க. இது மைக் வந்து எதுக்குலாம், அது எந்தெந்த டிவைஸ்க்கு காம்பாக்டாக இருக்குன்னு சொல்ல வராங்கன்னா, அதாவது ஃபோனாக இருக்கலாம், இல்லை ஐபேடாக இருக்கலாம், இல்லை லேப்டாப்பாக இருக்கலாம், கேமரா ஆர் வீடியோ ரெக்கார்டர் கேமரா கூட இந்த வயர்டு மைக் யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு சில திங்ஸும் இருக்குது. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுறப்ப காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ தானே ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பாக்ஸில் மைக்குக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாரண்டி கார்டு இதை வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாக்ஸ்குள்ளே யூசர் மேனுவல், ஓகே யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ அது வேணுங்கிறவங்க படித்து பாருங்கள். ஓகே, தனியாக வச்சிடலாம். இதையும் தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம மைக்கை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம மைக். ஸோ இதுதான் நம்ம மைக். ஓகே, இதை வரமா வைப்போம். அடுத்து இது கூட ஒரு திங்ஸும் வந்திருக்கு. ஸோ இது இந்த எதுவும் வராமல் இருக்கிறதுக்காண்டி போடுறது போல். ஸோ அது இருக்கட்டு. ஸோ ஒரு திங்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இது என்னென்னங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சின்ன பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க மைக்கில் போகிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க, ஃபில்டர். கடைசியாக பார்க்குறப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஜாக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட்டு, டீட்டெயிலாக என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் வந்தது மொத்தம் இவ்வளோ தான். இதை இப்போ நம்ம என்னங்கிறத ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த சின்ன சைஸ் பேட்டரியை வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே இப்போ போடலாம். இப்போ நான் அதை போடுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன்.
இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு, இன்னொன்று வந்து கேமராவுக்கு. ஸோ இந்த ஸ்விட்சை வந்து ஆனும் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் கேமராக்கு ஆன் ஆகிக்கும். ஸோ இந்த ஸ்விட்சு கீழே வந்து கொண்டு வந்துட்டோம்னா அது ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் ஆகிக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மைக்கோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம். ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி தான் இந்த ஒரு செக் பண்ணுறது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட்டில் இருக்க மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் மியூசிக் அதுவும் இதாகும். இப்போ நான் ஒரு நிமிஷம் பேசுகிற நிறுத்தினேன் பாருங்கள். ஸோ வெஹிக்கிள் போகிற சவுண்ட்லாம் இதை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் இருக்க மைக்கை வச்சு பேசினது. மைக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் இருக்க மைக்கில் பேசுனதுக்கும் இப்போ நான் அந்த மைக்கில் பேசுகிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறப்போ இந்த மைக் வந்து ரொம்பவே ட்ரான்ஸ்லேஷன் வந்து நல்லாவே இருக்குங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்க்குறப்போ இதில் வந்து நல்லாவே ஃபில்டர் ஆகுது. ஸோ முன்னாடி நான் ப்ளூடூத் ஹெட்செட்டை யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே ஆடியோ வந்து கிளியராக இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து நான் இதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன். நான் வாங்குறப்போ இந்த ப்ராடக்ட் ரேட் பார்க்குறப்போ 775 ரூபாய் இருந்தது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்க அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.